வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிக்சரில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஒரு பையனோட இமேஜ் மாதிரி நம்மளோட இமேஜை எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். நம்ம இதில் செட் பண்ணுறதுக்கு உள்ள இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிக்சார்ட்டில் போய் எடிட் பண்ணலாம், இல்லைனா ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் போய் எடிட் பண்ணிக்கோங்க. உங்களோட இஷ்டம்தான். ஓகே, நான் வந்து இப்போதைக்கு பிக்சார்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அதில் போயிட்டு எடிட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கலரில் சூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். ஓகே, பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து ஒயிட் அப்படிங்கிற அந்த கலரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த கலரை சூஸ் பண்ண அப்புறமா வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த பிக்கை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து இதில் கொடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதில் கட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். அந்த ஆப்ஷனில் வந்து பர்சன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனாலுமே அது சில பல மிஸ்டேக்ஸ் இருக்கும், அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, அதை அப்படி பார்த்து கன்ஃபார்ம் பண்ண அப்புறமா இந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வந்துடும். ஓகே, இதுலேயுமே வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து இன்னுமே வந்து கட் அவுட் பண்ணணும், இன்னுமே வந்து எரேஸ் பண்ணணும் அப்படின்னா அதையுமே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்படி வந்து நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு சில பல எரர்ஸ் வந்து தெரியும். அதையுமே வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா கட் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எங்கே செட் பண்ணணுமோ அதில் செட் பண்ணி நீங்கள் எடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்படி வச்சு நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே, சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பிக்சல் லேப் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் போயிட்டு டிரான்ஸ்பரண்ட் இமேஜ் அப்படிங்கிறத சேவ் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த இதில் நம்ம எடிட் பண்ண அந்த இமேஜை வந்து இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எரேஸ் கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போது கைன்மாஸ்டர் வந்துட்டு லேயர் கொடுத்துட்டு மீடியா ஃபைல் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருந்த அந்த இதை வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எங்கே வேணுமோ அதில் வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஓவரால் அனிமேஷனில் வந்து ஸ்குவைஷிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸ்குவைஷிங் இந்த மாதிரி அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகிரும். ஓகே, இந்த எடிட்டில் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா பிளெண்டிங் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, அது இன்னுமே வந்து அட்ராக்டிவாக இருக்கும். இப்படி உங்களுக்கு பிடிச்ச இமேஜை வச்சு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் இந்த டெம்ப்ளேட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களோட ஆதரவு இருந்தால் மட்டும்தான் இன்னும் பல டெக் வீடியோஸ் உங்களுக்காக நான் அப்டேட் பண்ண முடியும். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள்.